நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா லோகேஷ் ஆர்வி சேனல். ஸோ இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், யூடியூப்பில் இருக்கட்டும், இப்போ நான் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் வச்சு தான் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா எர்ன் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஃபேஸ் காமிச்சுனா எர்ன் பண்ணுறதில்ல, இன்ஃப்ளூயன்சர் வச்சு எர்ன் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இதுமாரி நல்லாவே எர்ன் பண்ணலாம். அதுக்கான ஃபுல் கைடை வந்து நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதேமாரி நீங்கள் மணி எர்ன் பண்ணுன்ற மோட்டிவில் இருந்தீங்கன்னா என்னோட பிளேலிஸ்ட் மட்டும் அது இல்லாமல் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ஆன்லைனில் உங்கள் ஃபேஸையே காமிக்காமல் எர்ன் பண்ணலான்னு. சரி, ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளேயே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நமக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா லியோண்ட்ரா ஏஐன்னு சொல்கிற வெப்சைட். இது மூலிமா நீங்கள் இமேஜை ஜென்ரேட் பண்ணிக்கலாம், இல்லைனா மிட்ஜெர்னி இல்லை ஸ்டேபிள் டிஃப்யூஷன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஐடி இல்லைன்னா நீங்கள் கிரியேட் ஐடி கொடுத்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெம்ப் மெயில் வச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் இல்லை, டெம்பரரி மெயில்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் சைன்இன் பண்ணிவிட்டு என்னோட ஐடிக்குள்ளே போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே காமிக்கிற இமேஜஸ் மாரி நீங்களும் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இமேஜை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே பார்க்குற ஏதாச்சும் ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணணுன்னா கூட இங்கே பார்த்தீங்கன்னா அதோட ப்ராம்ப்ட் இருக்கும். நெகட்டிவ் ப்ராம்ப்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதையும் கொடுத்துக்கோங்க. அதேமாரி மாடல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான இமேஜை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்டை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். இப்போ வந்து நீங்கள் வந்தோட்டி என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாடல்னு இருக்கும். அந்த மாடலில் நீங்கள் வந்து தேர்டு மாடலை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் மாடலை சூஸ் பண்ணிக்கலாம், பட் எனக்கு எது கம்ஃபர்டபுள்னு சொல்லி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தேர்ட் மாடல் சூஸ் பண்ணிட்டு ப்ராம்ப்ட்னு இருக்கும். அதாவது ப்ராம்ப்ட்னா ஒன்றும் இல்லை, உங்கள் இமேஜ் எப்படி வரணும்னு சொல்லி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறது. இப்போ நான் என்னோடய இமேஜில் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு மாஸ்க் போடாமல் வரணும்னு சொல்லிக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு மாஸ்க் பார்த்தீங்கன்னா வந்து போட்டு இருக்கணும், கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த கலரையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் அந்த இங்கே வந்து இந்த ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு ஜென்ரேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தேவையான ப்ராம்ப்ட் வந்து நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து இதுதான் அந்த ப்ராம்ப்ட்டு. ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ கீழே இருக்கிறதையும் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்போ இதை காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஜென்ரேட்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ ஜென்ரேட்னு கொடுத்தோட்டி பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னாலே லோட் ஆகுறதுனா தெரியும். ஸோ இப்போ வந்து அந்த இமேஜ் ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட்ஸ்னால் இருக்கும். அவ்வளோ வந்து உங்களுக்கு டோக்கன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்கள் யூஸ் பண்ணி டோக்கன்ஸ் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன இமேஜ் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு எந்த இமேஜும் பிடிக்கலனா நீங்கள் ஜென்ரேட்னு சொல்லி இன்னொரு தடவை கொடுத்தீங்கன்னா அது இன்னொரு தடவை ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ அந்த இமேஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து அதோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே இதே இடத்துலையே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான இன்னொரு இமேஜ் வந்து நான் ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் ஆகிட்டேன். இதில் எனக்கு ஒரு நல்ல இமேஜ் வந்து நான் சூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து நான் சூஸ் பண்ணுற இமேஜ்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இது நல்லா இருக்குது. பட் வந்து ஊடி இல்லாததுனால நான் ஊடி சார்ந்து சூஸ் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே இதுக்கு போய்க்கிறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் டவுன்லோட் இமேஜ்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ஸ்கேல் பண்ணுறதா இருந்தால் அப்ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மூலிமா நீங்கள் வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நியூ ஃபீச்சர், நான் வந்து அப்ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்ஸ்கேல் பண்ணுறதுக்கு நமக்கு தனியாக வந்து இது ஆகும். இல்லைனா நான் வந்து 18 டோக்கன் கொடுக்கணும். நீங்கள் வந்து டெம்பரவரி மெயில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த 18 டோக்கன் கொடுத்துட்றேன். இப்போ வந்து நான் அப்ஸ்கேல் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கா, டவுன்லோட் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் டவுன்லோட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னது, நமக்கு தேவையான ஸ்கிரிப்ட். உங்களுக்கு தேவையான ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, இல்லை வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறதா இருந்தாலும் சரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வாய்ஸ் ஓவர்னால் கொடுக்க போகிறதில்ல, நான் வந்து ஏஐ வாய்ஸ் வச்சு நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஏஐ வாய்ஸ்க்கு வந்து நமக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. பட் நான் சில வெப்சைட் நான் சொல்கிறேன், அதனால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு நான் போகிற வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்காப்னு சொல்கிற ஒரு வெப்சைட்டு, ஃப்ளிக்கி ஏன்னு ஒரு வெப்சைட்டு. ஸோ இதில் போய் நான் க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து 11 லேப்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை play.ht வெப்சைட் யூஸ் பண்ணாலும் சரி. play.htயும் ஒரு நல்ல வெப்சைட் தான். play.ht. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏஐ ஜென்ரேட்டட் வாய்ஸ்னால் கொடுக்கும். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாரி இந்த டெம்பரவரி மெயில் யூஸ் பண்ணி நீங்கள் எத்தனை ஆடியோ வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைன்அப்னு கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த டெம்ப் மெயில் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டெம்ப் மெயிலை பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் இமெயில்னு இருக்கா, அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அந்த மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போயிடும்.
ஓகே, இந்த மெயில் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் இல்லையா, நம்ம வந்து play.ht போகலாம். லாக் அவுட். ஓகே, என்கிட்ட ஏற்கனவே ஐடி இருக்குது. நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறது இருந்தால் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஜென்ரேட் ஏஐ வாய்ஸ் ஃபார் ஃப்ரீன்னு இருக்குது, நான் அது கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு இது பண்ணிட்டு சைன் அப் கொடுப்போம். The email is already taken. என்கிட்ட வேறு இமெயில் இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த இமெயில் ஐடி வேணும்னா சேவ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வேணான்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் நெவர்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இண்டிவிஜுவலாக கம்பெனியாக கேட்குது, நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கிரிப்ட் தேவை. ஸோ வந்து உங்களோட ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, ரைட் எ 5 tips for growing ஓகே. இப்போ நான் வந்து ரைட் எ 5 டிப்ஸ் ஃபார் க்ரோயிங் இன்ஸ்டாகிராம் பேஜ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அந்த 5 டிப்ஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏஏ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட ஓன் வாய்ஸையும் கொடுத்துக்கலாம், இல்லை உங்கள் ஓன் ஸ்கிரிப்டையும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக நான் இது ஜஸ்ட்டு நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து ஜென்ரேட் ஸ்பீச்சுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாய்ஸை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். வாய்ஸ் எங்கே சூஸ் பண்ணணும்னா, இந்த இடத்துல வந்து சாரான்னு இருக்கா, அதை டச் பண்ணோட்டி உங்களுக்கு அமெரிக்கன் ஸ்லாங் வேணுமா, கனடா ஸ்லாங் வேணுமா, ஆஸ்திரேலியன் ஸ்லாங் வேணுமான்னு கேட்கும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன ஸ்லாங் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஸ்லாங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன். No nonsense investigator Tyler. கண்ட்ராவியாக இருக்குது, நான் அடுத்தது ப்ளே பண்ணுறேன். If you look at it from an audience point of view, ஓகே, இது நல்லா இருக்குது, நான் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு என்ன வாய்ஸ் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஆல்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வாய்ஸ்க்குமே வந்து எல்லா இடத்துக்குமே வந்து அப்ளை ஆகிடும் அந்த வாய்ஸு. 1 minute, இதுதானே வாய்ஸு. if you look at it from ஓகே, இது வந்து பிரிட்டிஷில் இருக்குது. நீங்கள் அமெரிக்கன் இது வந்து சொன்ன மாதிரி அமெரிக்கன்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். Dude, I remember For the past 10 years, I've been keeping this little notebook with... Really? I didn't mean to leave you. Dude, I remember yeah, it's crazy when you look at a 10-year-old, it looks like they're doing nothing, kind of Like many other philosophers. ஓகே, இது நல்லா இருக்குது. இதை நான் சூஸ் பண்ணிட்டு அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டு கன்ஃபர்ம் கொடுத்தனா எனக்கு எல்லா இடத்துலையும் பாருங்கள் அந்த வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஜென்ரேட் ஸ்பீச்சுன்னு கொடுத்தா போதும். நீங்கள் கொடுத்துட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் உட்காந்திங்கன்னா ஒவ்வொரு பேராக்கும் பார்த்திங்கன்னா அதுவே வந்து வாய்ஸை வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே இப்போ நம்ம கொடுத்த வாய்ஸில். இப்போ ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் அது கேளுங்க. Switch to a business account to access Instagram Analytics, which provides insights into your audience and the performance. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மேலே ஜென்ரேட் ஆல்னு இருக்கா, அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் அந்த எல்லா வாய்ஸுமே ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தனித்தனியாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரே ஆடியோவாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா தனித்தனியாகவே எக்ஸ்போர்ட் பண்ணிப்போம். இல்லை உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு எடிட் பண்ண கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து எடிட் பண்ணுறேன்னா ஈஸியாக அப்படின்னா ஒரே ஆடியோவாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டில் வந்து போயிட்டு சிங்கிள் ஆடியோ ஃபைலாகவே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொல்கிற வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நான் சொல்கிற வெப்சைட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஆர்ட்ஃப்ளோ ஏஐன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த ஏஐ வெப்சைட்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த இமேஜை வந்து பேசுகிற மாதிரி க்ரியேட் பண்ண போகிறீங்க. சரியா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், க்ரியேட் இமேஜ் இல்லை சைன்அப். ஓகேவா? சேம் ஆஸ் யூஷுவல் ஒரே ஸ்டெப்பு தான். நீங்கள் டெம்ப் மெயில் போகிறீங்க, காப்பி பண்ணுறீங்க, இங்கே வரீங்க. ஸோ இப்போ யூசர் நேமில் நீங்கள் யூசர் நேமு உங்கள் நேம் இல்லைனா நீங்கள் ஃபேக் நேம் கொடுத்துக்கலாம். நான் ஃபேக் நேம் தான் கொடுப்பேன். இப்போ டெம்ப் மெயிலை பேஸ்ட் பண்ணுறீங்க. பாஸ்வேர்டு பாஸ்வேர்ட்னால் நல்லா ஸ்ட்ராங்காகவே க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை தடவை வேணால் க்ரியேட் பண்ணலாம். ஸோ க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். நீங்கள் சேவ் பண்ணுறதா இருந்தால் சேவ் பண்ணிக்கலாம், இல்லை வேணான்னா விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இமெயிலுக்கு வந்து போயிருக்கும். நாம் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருப்போமா, இங்கே பாருங்கள் play.ht, அதுக்கப்புறமேட்டு ஆர்ட்ஃப்ளோவில் இருந்தால் இமெயில் வந்திருக்கு. இப்போ வெரிஃபிகேஷன் இமெயிலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இமெயில் ஓப்பன் ஆகும். இங்கே டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இமெயில் வந்து வெரிஃபை உள்ளே போயிடும்.
இப்போ கண்டினியூ அவுட்ஃப்ளோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்குள்ளே வந்துருச்சு. இதுமாரி நீங்கள் எத்தனை தடவை வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம், எத்தனை வீடியோ வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுமாரி கண்டென்ட்னா கொடுக்கறதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் ஃபாலோவும் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா? இப்போ வந்து வீடியோ ஸ்டுடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வீடியோ ஸ்டுடியோக்குள்ளே போனோட்டி கிரியேட் எ நியூ வீடியோன்னு இருக்கா, கிரியேட் எ வீடியோ கொடுங்க. இப்போ கிரியேட்டிவ் வீடியோ கொடுத்தோட்டி உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து லோடாக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த இன்டர்ஃபேஸ் லோடாக ஸ்டார்ட் ஆனோட்டி நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அப்லோட்னு இருக்கும், அப்லோட்ஸ்னு இருக்கும். நீங்கள் பேக்ரவுண்ட் வேணுன்னா பேக்ரவுண்ட் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பட் நாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டோடையே ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த அப்லோட்ஸ் கூட மட்டும் போயிடலாம். இப்போ ட்ராக் அண்ட் ட்ராப்னு இருக்கு. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த இமேஜ் எங்கன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த இமேஜ், அப்ஸ்கேல் பண்ண இமேஜ். இப்போ அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ வந்து இவனுங்களே வந்து உங்களுக்கு நிறையா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க. நீங்கள் வேணும்னா இதையும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கிரெடிட்ஸ் இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து நல்ல வாய்ஸாக வேணும், நிறைய வாய்ஸ் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் சொன்ன வெப்சைட்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வெப்சைட்டோட லிங்க்ஸ்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ அப்லோட்குள்ளே போயிட்டு நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஆடியோ ஃபைலை என்ன பண்ணுறேன்னா நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட் ஆடியோ எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஆடியோ மட்டும் நான் அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறேன். Post regularly and maintain a இப்போ வந்து consistent ஃபேஸ் வந்து இது posting பண்ணிட்டு schedule. நீங்கள் இந்த This keeps கேரக்டர் your மியூட் audience இருக்கா அதை engaged and அன்மியூட் பண்ணிக்கோங்க. expecting new content அன்மியூட் from பண்ணிட்டு you. அப்லோட்ஸில் போயிட்டு யூஸ் இது கொடுத்துட்டு ஆடட் கொடுத்துருங்க. ஆடட் கொடுத்துட்டு இப்போ வந்து எஃபெக்ட் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு வந்து ஸ்லைட் ஷோ இது அப்படி இப்படின்னு இருக்குது. எனக்கு ஒன்றும் வேணாங்க. ஜூம் இன் ஜூம் அவுட் நோ எஃபெக்ட் எனக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு நிறைய கிரெடிட்ஸ் இருக்கும். நான் டைட்டிலில் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஏஐ வீடியோ அப்படின்னு கொடுத்து எக்ஸ்போர்ட் வீடியோ வந்து கொடுத்துக்கிறேன். Consistent and quality content. Post regularly and maintain a consistent posting schedule. This keeps your audience engaged and expecting new content from you. Focus on creating high-quality, visually appealing content that aligns with your niche or theme. Use a cohesive visual style and consider the overall aesthetics of your feed. Engage with your audience. Respond to comments on your posts and direct messages. Engagement is key to building a community around your content. இப்போ என்னென்னா அந்த ஆடியோ வந்து பல்காக அப்லோட் பண்ணால் நமக்கு வந்து அப்லோட் ஆக மாட்டேங்குது. அதை சால்வ் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணலான்னா ஏற்கனவே அவனுங்க கொடுக்குற அந்த ஆடியோ வந்து நம்ம யூஸ் பண்ணி நாம் வந்து ஈஸியாகவே வீடியோ க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை மட்டும் காப்பி பண்ணிட்டு நான் வந்து அந்த வெப்சைட்குள்ளே வந்துக்கிறேன். உள்ளே வந்தோட்டி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க ப்ராம்ப்டில் வந்து நான் கொடுத்துட்டு ப்ரிவ்யூ ஆடியோன்னு இருக்கும். ஸோ அந்த ப்ரிவ்யூ ஆடியோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆடியோ ப்ரிவ்யூ கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான ஆடியோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன், நீங்களே Maintain பாருங்கள். a consistent posting schedule. This keeps your audience engaged and expecting new content from you.